அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்கலான்னா, சுவாமிக்கு தேங்காய் பழம் வைக்கிறோம், தேங்காவை உடைக்கிறோம். அந்த உடைச்ச தேங்காவை எடுத்துகிட்டு வீட்டில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்தலாம், தப்பில்லை. ஆனால் அந்த சமையலுக்கு பயன்படுத்திய தேங்காவை அந்த சாப்பாட்டை சுவாமிக்கு மறுபடியும் நிவேதனமாக வைக்கக்கூடாதுங்க. அது நல்லா பார்த்துக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சாமிக்கு உடைச்ச தேங்காவை எடுத்துகிட்டு சுவாமிக்கு நம்ம சாம்பார் ரசம்லாம் வைக்கும்போது அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கொண்டாந்து மறுபடியும் சுவாமிக்கு படைசல் போட்டுருவாங்க. அது தப்பு. ஏன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு முறை சுவாமிக்கு நிவேதனம் பண்ண ஒரு பொருளை மீண்டும் எந்த ஃபார்ம்லேயுமே நம்ம மறுபடியும் நிவேதனம் பண்ணக்கூடாது. ஒன்ஸு நிவேதனம் முடிஞ்சது, அதுதான். இப்போ ஒரு வாழைப்பழம் பழத்தை சுவாமிக்கு வச்சுட்டு மறுபடியும் அந்த பழத்தையே எடுத்துகிட்டு மறுபடியும் பஞ்சாமிர்தம் செஞ்சு செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். நன்றி.